அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு. ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன கேட்டுட்டு இருந்தாங்க? மாந்திக்கு பரிகாரம் சொல்லுங்கள், மாந்திக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம ஒரு ஜென்ரலான ஒரு பரிகாரத்தை நம்ம சொன்னோம். இன்றைக்கு இயற்கை ப்ராப்பராக என்ன பரிகாரம் பண்ணுவது, அந்த மாந்தி பகவானிடம் இருந்து நாம் பாதுகாத்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நட்சத்திரங்கள், சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் பண்ணுவோம். அப்போ என்ன சொன்னோன்னா, சூரியன் சாரத்தில் மாந்தி. அப்போ சூரியன் சாரத்தில் மாந்தி இருந்தால், அப்போ சூரியன் சாரத்தில் மாந்தி இருந்தால், கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஒருவருக்கு மாந்தி இருந்தால், அவர் தினமும் என்ன சொல்கிறான்னா நெற்றியில் திருநீறு அணிதல் கண்டிப்பாக செய்யணும். சூரியன் சாரத்தில் மாந்தி இருந்தால் நெற்றியில் தினமும் திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கடுத்து என்ன செய்யணும்னா, அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன சொன்னான்னா மொட்டை போட்டுக்கொள். மொட்டை போடுவதை ஒரு வருஷத்தில் என்ன சொல்கிறான்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க மண்டையை போய் என்ன சொல்கிறான்னா ஒன்று குலதெய்வம் கோயிலில் போய் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடித்தமான கோவில்களில் என்ன சொல்கிறான்னா நீங்கள் போய் மொட்டை போடுவது என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு மாந்தியால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கிடும். அதெல்லாம் மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது. அதற்கடுத்து என்ன சொல்லணும், அந்த கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமையை நீங்கள் என்ன செய்யணும், கோதுமையை என்ன செய்ய, நீங்களே போய் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே என்ன சொல்ல, அந்த கோதுமையை வீட்டில் தீட்டுவாங்க இல்லையா, தீட்டி வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா பையில் கொடுத்தாங்கன்னா, ரைஸ் மில்லில் போய் நீங்களே அரைத்து அதை என்ன சொல்கிறேன்னா பயன்படுத்தலாம். அப்போ நீங்களே பயன்படுத்தினா இப்போ 2 கோதுமை சப்பாத்தி போடுறது, இல்லைன்னா என்ன கோதுமை ரொட்டி போடுறது, இதை நம்ம செய்யும்போது என்ன சொல்கிறான்னா நமக்கு அந்த தோஷம் கண்டிப்பாக போகும். அதற்கடுத்து மருந்து தானம் பண்ணுங்க. மருந்து தானம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, நோயாளிகளுக்கு ரெகுலராக மருந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொல்லணும், மருந்தை தானம் பண்ணினால் அந்த மாந்தி, சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்த தோஷம் கண்டிப்பாக போகும். அதற்கடுத்து என்ன சொன்ன, இப்போ ஒரு மருந்து கடை வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், மருந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் என்ன சொல்லலாம்னா, மெடிக்கல் ஷாப் நீங்கள் வைத்திருந்தால் அதற்கு என்ன சொன்னா, அந்த மருந்துக்கு தள்ளுபடி விற்பனை செய்வது. தள்ளுபடி விற்பனை என்ன சொன்னான்னா செய்யணும். ஒரு 50 மாத்திரை வாங்கினாங்கன்னா என்ன சொன்னால், அந்த விலையிலேருந்து ஒரு 10%, 5% என்ன சொன்னான்னா அவர்களுக்கு கழித்து கொடுத்தல் என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாந்தியுடைய தொந்தரவு கண்டிப்பாக குறையும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, எப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் வயிறு பெரிதாகாமல் பார்த்து, ஒருத்தருக்கு கார்த்திகையிலேயோ உத்திரத்திலேயோ உத்திராடத்திலேயோ மாந்தி இருந்தால் அவர்கள் தன்னுடைய வயிறை பெரிதாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ வயிறை பெரிதாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அளவோடு உணவை உண்ண வேண்டும் என்று அர்த்தம். அதற்கடுத்து இந்த ஏழைகளுக்கு என்ன சொல்கிறான்னா, மின்கட்டணம் செலுத்த உதவி. ஏழைகளுக்கு மின்கட்டணம் செலுத்துவதற்கு உதவி செய்யணும். ஒன்றா அவங்க பில்லை நம்ம வாங்கி கட்டிட்டு வரலாம்,
இல்லைன்னா என்ன சொன்னால் குறைவான தொகையாக இருந்தது என்று சொன்னால், குறைவான தொகையாக இருந்தால் நானே கட்டிடுறேன், ஒரு 100 ரூபா 150 ரூபாயில் எரிக்கக்கூடிய ஒரு சிறிய வீடாக இருந்தால் அந்த நபருக்கு நம்மளே மின்கட்டணம் செலுத்துவது இது இந்த மாந்திக்கு என்ன சொன்னால் ஒரு பெரிய பரிகாரமாக மாறிடும். அப்போ ஏழைக்கு மின்கட்டணம் செலுத்த உதவி. அதற்கடுத்துக்கு கோவிலுக்கு மின்சாரம் தொடர்பான உதவி செய்தல். இப்போ உங்கள் குலதெய்வம் கோயில் இருக்கு, அதோடைய கரண்ட் பில் எவ்வளோ வருதோ அதில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன பங்களிப்பை 2 மாதத்துக்கு ஒருக்க நாம் ஒரு 2000 ரூபா வருதுன்னா ஒரு 500 நம்ம தகுதிக்கு தக்கன அதாவது கோவிலுக்கு மின்சாரம் தொடர்பான உதவி செய்தல் அப்படின்னு வரும்போது அது சார்ந்த உதவிகளை நீங்கள் செய்தால் மாந்தியோடைய கொடூர பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். செம்பு தகடை எரிக்கணும். அது செம்பு தகடு இருக்குல்ல, செப்பு தகடு கடைகளில் இருக்கும். அந்த செப்பு தகடு என்ன சொல்கிறான்னா எரிக்கணும். அப்போ செப்பு தகடு எரித்தலால் அந்த மாந்தியோடைய தோஷம் கண்டிப்பாக போகும். ரெண்டாவது, உத்திராடம் கார்த்திகை நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் ஆசாரி தொழில், ஆசாரி வேலை, ஆசாரி தொழில், நகை தொழில் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டால் என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக என்ன சொல்லணும், அதை கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது முழுமையாக இல்லை. அந்த ஆசாரிமார் வேலை செய்கிற இடத்துல, ஆசாரி தொழில் பார்க்குற, தச்சு வேலை பார்க்குறவருடைய இடத்துலையோ, நகை தொழில் பார்க்குறவருடைய இடத்துலையோ நம்ம கொஞ்சம் நேரம் போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி ஒரு வடை வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆக்கி கொண்டாலோ, அல்லது அவங்க வேலை செய்யும்போது ஏதாவது அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம உட்காந்துருந்தா என்ன சொல்கிறேன்னா, அவர் ஒரு பொருளை எடுக்க எத்தனைக்கும் போது இருந்தால் இருங்க நான் எடுத்து தாரேன்னு சொல்லுவது கூட என்ன சொல்கிறாங்க, இந்த மாந்திரிக்கு பரிகாரம் செய்வதாகும். இதை நல்லா புரிஞ்சுக்கலாம், இதை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா இந்த கார்த்திகை, உத்திராடம் நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் மாந்தி நின்ற வீட்டின் கிழமையில் ஒரு ஆரஞ்சு கலர் டைல்ஸ் வாங்கி உடைக்கலாம். ஆரஞ்சு கலர் டைல்ஸ் வாங்கி என்ன சொன்னான்னா கண்டிப்பாக உடைக்கலாம். ரெண்டாவது, இந்த மனிதர்கள் இப்போ மாந்தி, கார்த்திகை, உத்திராடம் நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற நபர்கள் டைல்ஸ் கடை வைக்கலாம். டைல்ஸ் கடையில் வேலைக்கு சேரலாம். டைல்ஸ் கடை வைக்கலாம். டைல்ஸ் கடை வச்சா முதலாளி, டைல்ஸ் கடையில் வேலை பார்த்தா அங்கே வேலை பார்க்கறதுனால இந்த மாந்தியோடைய தோஷம் கண்டிப்பாக போகும். ரெண்டாவது, ஆரஞ்சு வர்ண துணியை எரிக்கலாம். ஆரஞ்சு வர்ண துணியை எரிக்கலாம். ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா, கண் தெரியாதவர்களுக்கு உதவலாம். கண் தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக உதவலாம். இதெல்லாம் மாந்திக்கு அற்புதமான அழகான பரிகாரங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு எல்லாம் போகல வேண்டாம். சூரியன் சாரத்தில் மாந்தி இருந்தால் நான் மேற்சொன்ன நடைமுறைகளை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால், ஏன்னா இந்த சூரியன் சாரத்தில் மாந்தி இருக்கின்றவர்களுக்கு வயிறு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அப்போ வயிறு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, உங்களுடைய மாந்தி மேசத்தில் இருந்தாலோ, ரிஷபத்தில் இருந்தாலோ, சிம்மத்தில் இருந்தாலோ, அதற்கடுத்து என்ன சொன்னான்னா கன்னியில் இருந்தாலோ, உங்களுடைய மாந்தி என்ன சொன்னான்னா தனுசுவில் இருந்தாலோ, மகரத்தில் இருந்தாலோ, அந்த கிழமைகளில் என்ன சொல்கிறான்னா ஆரஞ்சு வர்ண துணியை நல்ல நிதானமாக எரிஞ்சிங்கன்னா இந்த எரிக்கின்ற வெப்பத்தன்மை என்ன சொல்ற, இந்த எரிக்கின்ற வெப்பத்தன்மை
நம்ம வயிறில் இருக்கிற பிரச்சனையை கண்டிப்பாக நீக்கிவிடும். இது உண்மை. உண்மையிலும் உண்மை, உண்மையிலும் உண்மை. இதை பயன்படுத்துங்கள். கண் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த மாந்தி சூரியன் சாரத்தில் இருந்த தோஷத்தை போக்குவதற்கு இது ஒரு அற்புதமான வழி. 2வது, மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான ஆதிபத்தியமுடைய தொழிலையும் பண்ணலாம். அதனால தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில் மாந்தி இருந்தால் என்ன சொன்னால் டைல்ஸ் கடை வைக்கலாம், டைல்ஸ் கடையில் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். அதனால் இதை பரீட்சித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.